தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு ஆகிய விஷயங்களை முன்வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாலியல் வன்கொடுமையில் தொடர்வதாகவும் போதைப் பொருள் புழக்கத்தை எதிர்த்தும் முழக்கங்கள் எழுப்பப்படுகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய முகங்கள் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றன. அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வருகை தரும் காட்சிகளையும் பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்டுப்பெறலாம். சந்தானம், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பை முன்னிறுத்தி என்டிஏ கூட்டணியின் சார்பில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அடுத்தடுத்த நகர்வுகள் என்னென்ன திட்டங்களை வச்சிருக்கிறாங்க? விக்னேஷ், தமிழ்நாடு முழுவதும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் இன்று சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தமிழக அரசு சரியாக கையாளவில்லை என்று கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. சென்னையில நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று தற்போது உரையாற்றி வருகிறார். அவரோடு இந்த கூட்டத்தில் அமமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. மதுரையில நயினார் நாகேந்திரன் தலைமையிலும், கடலூரில் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலும், தஞ்சாவூரில் டிடிவி தினகரன் தலைமையில் என ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இன்று தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை தொடர்பாக, குறிப்பாக சமீபத்தில் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பெண் ஒருவர் மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டது. அதற்கு காவல்துறையினர் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் யாரையும் கைது செய்யவில்லை உள்ளிட்ட காரணங்களை வலியுறுத்தி சட்ட ஒழுங்கு பிரச்சனையில காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கை முடியவில்லை, அரசு தோல்வி அடைந்திருக்கிறது என்று வலியுறுத்தி தற்போது தமிழ்நாடு முழுவதும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள்.